ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு சினிமாவில் புதுசாக ஒரு அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குநர்களோட மொத்த வாழ்த்துக்களையும் வாங்கியிருக்கிற ஒரு இளம் இயக்குனரோட படத்துக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. யார் அந்த இயக்குனர், என்ன அப்டேட் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டுல சர்வதேச விழாக்கள்ல கலந்துட்டு விருது வாங்கின படம் கூழாங்கல். இந்த படத்தை இயக்குனர் PS வினோத் ராஜ் இயக்கியிருந்தாரு. நயன்தாரா மற்றும் அவரோட விக்னேஷ் சிவன் தயாரிச்ச இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. சர்வதேச விழாக்கள்ல பங்கு பெற்றதை தொடர்ந்து இந்த படம் கடந்த அக்டோபர் மாசம் சோனி லைவ் தளத்துல வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு. கூழாங்கல் படம் ரோட்டர்டாம் பட விழால விருது வாங்கின முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமையை வாங்கியிருந்துச்சு. இந்த நிலையில PS வினோத் ராஜோட அடுத்த படமான கொட்டுக்காளி படமும் ஒரு புது பெருமையை அடைஞ்சிருக்கு. வினோத் ராஜ் இயக்கத்துல 2வது படமா உருவாகி இருக்கு கொட்டுக்காளி. சூரி கதாநாயகனாவும் அண்ணா பெண் கதையின் நாயியாவும் நடிச்சிருந்த இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தன்னோட SK புரொடக்ஷன் சார்பா தயாரிச்சிருக்காரு. இந்த படம் பெர்லின் சர்வதேச திரைப்பட விழால திரையிட தேர்வாகி இருப்பதா அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பெர்லின்லா திரையிடப்படும் முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமைய கொட்டுக்காளி வாங்கியிருக்கு. இந்த படத்தை கடந்த 16ஆம் தேதி பெர்லின் திரைப்பட விழால ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. சூரி, இயக்குனர் வினோத் ராஜ் உள்ளிட்ட படக்குழு அந்த விழால கலந்துக்கிட்டாங்க. இது சம்பந்தமான வீடியோ இணையத்தில் வெளியாகிருக்கு. கவுண்டர் மன்னன் கவுண்டமணி நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்கிரீன்ல கம்பேக் கொடுக்க இருக்காரு. அது என்ன படத்துல, அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன, இதெல்லாம் இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். 49 எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது ஆகிய படங்கள்ல ஹீரோவா நடிச்ச நடிகர் கவுண்டமணி நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சினி கிராஃப்ட் புரொடக்ஷன் சார்பா சாய் ராஜகோபால் தயாரிச்சு இயக்கிய இந்த படம் உருவாகியிருக்கு. இதில் கவுண்டமணி கூட சேர்ந்து யோகி பாபு, சித்ரா லக்ஷ்மணன், மொட்டை ராஜேந்திரன், சிங்கமுத்து, ரவிமரியா, வையாபுரி, முத்துக்காலை, பைல்வான் ரங்கநாதன், OAK சுந்தர் ஆகியோர் நடிச்சிருக்கிற இந்த படத்துல நடிகர் சிங்கமுத்துவோட மகன் வாசன் கார்த்தி, மயில்சாமியோட மகன் அன்பு மயில்சாமி, நாகேஷ் பேரன் கஜேஸ் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். கவுண்டமணி தன்னோட குடும்பத்திலையும் அரசியலையும் ஏற்பட்ட சிக்கலை எப்படி சமாளிக்கிறது, காமெடி கலந்த இந்த படத்துல உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில நடந்துட்டு வந்த நிலையில இப்போ அந்த படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த படம் கோடை விடுமுறையை முன்னிட்டு வெளியாகும்னு சொல்லப்படுது. நாயகன் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் இணைஞ்சிருக்கிற கமல் மணிரத்னம் கூட்டணியோட தக் லைஃப் படத்துக்கு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. சமீபத்துல இந்த படத்துல இருந்து சில காஸ்டிங் அப்டேட்ஸ் படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த படம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். கடந்த 1987ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல முதல் முறையா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சு வெளியான படம் நாயகன். இந்த படத்துல கமல் நடிச்ச வேலு நாயக்கர் அப்படிங்கிற கேரக்டர்ல இன்னைக்கு வர கொண்டாடப்படுது. இந்த நிலையில 36 வருஷம் கழிச்சு கமல் மற்றும் மணிரத்னம் தக் லைஃப் படத்துக்காக மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துல கமல் கூட சேர்ந்து ஜெயம் ரவி, த்ரிஷா, துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ் ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு அமெரிக்கால நடந்துட்டு வந்த நிலையில இப்போ அமெரிக்கா படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருக்காங்க நடிகர் கமல். இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு சைபீரியால நடக்க இருப்பதா சொல்லப்படுது. அகிலன், இறைவன் ஆகிய படங்கள் தோல்வியை தழுவினாலும் அதை தொடர்ந்து ஜெயம் ரவி நடிச்சு வெளியான சைரன் படம் இப்போ தியேட்டர்கள்ல நல்ல வரவேற்பு பெற்று ஓடிட்டு வருது. இந்த நிலையில அந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த அப்டேட்ல பார்க்கலாம். விஸ்வாசம், அண்ணாத்தா ஆகிய படங்களுக்கு வசனம் எழுதினவரும் கன்னட படத்தில் நடிச்சவருமான ஆண்டனி பாக்கியராஜ் டைரக்டர் ஆகியிருக்கிற படம் சைரன். நடிகர் ஜெயம் ரவிக்கு அகிலன், இறைவன் ஆகிய 2 படங்களும் சரியா போகாத நிலையில அதை தொடர்ந்து இந்த படத்தை பெரிதும் நம்பியிருந்தாரு. இந்த நிலையில கடந்த 16ஆம் தேதி வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஓடிட்டு வருது. ஜெயம் ரவி கூட சேர்ந்து கிதி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரக்கனி, யோகி பாபு ஆகியோர் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு
சாம்சியஸ் பின்னணி இசையும், ஜிவி பிரகாஷ் பாடலுக்கும் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து இந்த படத்துல இருந்து பா விஜய் வரிகள்ல ஹரிச்சரன் பாடின கண்ணம்மா பாடலோட வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க படக்குழு. இயக்குனர் பாலா சூர்யாவை வச்சு வணங்கான் படத்தை எடுக்க இருந்தாரு. ஆனா அந்த படம் நிறைவேறாத பட்சத்துல நடிகர் அருண் விஜயை வச்சு எடுத்திருக்காரு இயக்குனர் பாலா. இப்போ அந்த படத்துல இருந்து வந்திருக்க அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இயக்குனர் பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சு உருவாயிருக்க படம் வணங்கான். இந்த படத்துல ரோஷினி பிரகாஷ் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி, மிஷ்கின் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் கூட சேர்ந்து இயக்குனர் பாலாவும் தயாரிச்சிருக்காரு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கிற நிலையில இப்போ இந்த படத்துடைய டீசரை வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். தூர்தர்ஷனில் 1997ஆம் ஆண்டு வெளியாகி வரவேற்பை பெற்ற தொடர் சக்திமான். சுமார் 8 வருடங்கள் ஒளிபரப்பான இந்த தொடர் குழந்தைகளுக்கு பிடித்த சூப்பர் ஹீரோ தொடராக அப்போது இருந்தது. இந்த தொடரை முகேஷ் கண்ணா நடித்து தயாரித்திருந்தார். தின்கர் ஜெயின் இயக்கியிருந்தார். இதற்கிடையே நடிகர் முகேஷ் கண்ணா கடந்த சில மாதங்களுக்கு முன் சக்திமானை சினிமாவாக எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மெகா பட்ஜெட்டில் சோனி பிக்சர்ஸ் இந்தியா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இதில் சக்திமான் கேரக்டரில் ரன்வீர் சிங் நடிக்க இருக்கிறார். மலையாள இயக்குனரும் நடிகருமான பசில் ஜோசப் இயக்க இருப்பதாகவும் 2025ஆம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் பசில் ஜோசப், கோதா, மின்னல் முரளி உட்பட சில படங்களை இயக்கியிருக்கிறார். ஜெய 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 ஹே உட்பட பல படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தருண் பாஸ்கர் இயக்கி நடித்துள்ள தெலுங்கு படமான கீடா கோலா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திரையரங்குகளில் வெளியானது. இதில் மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை இந்த படத்தின் இசையமைப்பாளர் விவேக் சாகர் அவருடைய பேட்டி ஒன்றில் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் இது குறித்து தங்களிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை என்பதால் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மகன் எஸ்பி சரண் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக எஸ்பி சரண் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எனது அப்பா மறைவுக்கு பிறகு தொழில்நுட்பம் மூலம் அவரது குரல் பயன்படுத்தப்படுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அதை எங்களுக்கு தெரியாமல் அனுமதி பெறாமல் பயன்படுத்துவது என்பது வேதனையான விஷயம். வணிக சுரடலுக்காக ஒரு ஜெலண்டின் குரல் இப்படி பயன்படுத்தக்கூடாது. தற்போது வருங்காலத்திலும் இதே நிலை தொடர்ந்தால் இசைத்துறையில் தங்களது குரலை சொத்தாக கருதும் பாடகர்களின் வாழ்வாதாரம் ஆபத்துக்குள்ளாகும் என வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் முறையான அனுமதி பெறாமல் தனது தந்தையின் குரலை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், நஷ்டஈடு வழங்க வேண்டும், ராயல்டியில் குறிப்பிட்ட பங்கை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் இசையமைப்பாளருக்கும் பட தயாரிப்பாளருக்கும் அனுப்பியுள்ள நோட்டீஸில் தெரிவித்துள்ளார். ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான RRR திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் ஜூனியர் என்டிஆர் ஆச்சாரியா படத்தை இயக்கிய இயக்குனர் கொரட்டலா சிவா இயக்கத்தில் நடிக்கிறார். தேவரா என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நாயகியாக நடித்து வருகிறார். இதன் மூலம் அவர் தென்னிந்திய சினிமாவில் நடிகையாக கால் பதிக்கிறார். பிரகாஷ் ராஜ், சைஃப் அலிகான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். மேலும் இப்படத்தின் பணிகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைதராபாத்தில் தொடங்கின. 2 பாகங்களாக உருவாக உள்ள இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ அண்மையில் வெளியாகி கவனம் பெற்றது. இந்த நிலையில் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் சரவணன் சக்தி இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் கிளாஸ்மேட்ஸ். இந்த படத்தோட பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல யாரெல்லாம் கலந்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட்ஸ் என்ற திரைப்படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அனைவரும் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. கிளாஸ்மேட்ஸுன்ற இது படத்துக்கு எதுக்கு தலைப்பாக வச்சுருக்காங்கன்றது இது ஒன்று, ஏன்னா இந்த படத்துக்கு இது தான் வேணுன்றதுனால தான் வச்சுருக்காங்க. அதனால் கிளாஸ்மேட்டுன்றதுனால இந்த கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் குடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த டைட்டில் ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்படி வச்சா நல்லாயிருக்குன்றது தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது தான், மற்றபடி எனக்கு தெரியாது. என்னோடய ரோலாக சின்ன ஒரு ரோல் தான். அதாவது என் ஓன் டைலாகே தான் இந்த படத்துலேயும் இருக்கும். இதுதான் தவறான விஷயம். இதுதான் எனக்கு படத்துலேயே டைலாகு. அப்புறம் இன்னொன்று, நான் யார் தெரியுமா, இதுதான். இதில் நான் ஹீரோயினாக கலைன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கிளாஸ்மேட்ன்றது
2 பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனால் கிளாஸ்மேட்னுவாங்க, 2 பேர் குடித்தா கிளாஸ்மேட்னுவாங்க. ஸோ கிளாஸ்மேட்ன்ற படம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி கண்டென்ட் அண்ட் காமெடி சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. 2 குடிகாரங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு டைரக்டர் சரவணசக்தி சார். இதில் அங்கேய கண்ணன் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவருக்கு பேராக தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். வணக்கம் மாலை முரசு நேயர்களே, நான் நடிகர் சாம்ஸ். வருகிற பிப்ரவரி 23 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது குட்டி புலி சரவணசக்தி சார். படத்துடைய கதை நாயகன் தயாரிப்பாளர் அங்கேயர் கண்ணன் அவர்கள். அழகான ஒரு குடி ரிலேட்டட் படம், ஆனால் அதுக்குன்னு ரொம்ப பாடம் எடுக்கிற மாதிரி இல்லை. பலருடைய வாழ்க்கையில் இந்த குடிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. 2 குடிகாரர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாலியான மேட்டர்கள் எல்லாத்தையும் சொல்லி நல்ல ஃபன் ஃபில்டாக அப்படியே கொண்டு போய் லைட்டாக அப்படி இதயத்தை வருடுற மாதிரி ஒரு நெகிழ்வான சம்பவத்தோட ஒரு ஃபீலிங்காக முடிச்சிருக்காங்க. ஸோ அழகான ஒரு மருந்து, ஸ்வீட் கோட்டிங் டேப்லெட் சொல்கிற மாதிரி நல்ல கருத்தை நகைச்சுவையை கலந்து நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 23 எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். வணக்கம் மாலை முரசு நேயர்களுக்கு என் இனியான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய பெயர் அங்கையர் கண்ணன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் இங்கே சென்னையில் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சினிமா ஆர்வம் சிறு வயதிலேருந்தே இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அது மூலமாக நான் பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு முத்தாய்ப்பாக இயக்குனர் சரவணசக்தியை நான் ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தேன். ஒரு ஒன்லைன் சொன்னார், ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ இம்மீடியட்லி நான் எதையுமே யோசிக்கலை. அது இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. 2வது ரொம்ப போர் அடிக்காமல் நகைச்சுவை மிக்க ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஸோ இம்மிடியேட்லி லாக் பண்ணிவிட்டு உடனே நானும் இயக்குனர் சரவணசக்தியும் ஷூட்டிங்கு தயாராக கிளம்பிட்டோம். இதை மக்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப பொறுப்போடும் சமூக அக்கறையோடு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்குறோம். இனிமேல் இது உங்கள் கையில் உங்கள் படமாக கொடுக்குறோம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த படங்கள் நல்ல வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த கிளாஸ்மேட்ஸ் படமும் நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற படமாக அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் மனதார நம்புகிறேன். அந்த அளவுக்கு இது எல்லா வகையிலையும் தகுதியான படம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வருகிற 23 அன்று உங்களுடைய குழந்தைகளோட உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படமாக, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்த மிகச்சிறந்த படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்ன விவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.